Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates cause whenever we upload new video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் பார்டர் இமேஜ், பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும், எந்த எரரும் வராது. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி வரையும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி டெம்ப்ளேட் லோட் பண்ணுறது, அப்புறம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியும். ஸோ கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்பிள் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டெம்ப்ளேட் வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் இப்போ நம்ம பார்டர் இமேஜ், அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ், பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் அப்படின்ற ஆப்ஷனில் டிக் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்டர் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அகைன் இன்னொரு 2 பார்டர் இருக்குது. ஸோ அது எப்படி இமேஜ் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட்டு கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் போய்ட்டு எனேபிள் கொடுங்க. அதே போல் அது கீழே இருக்கிற அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. ஓகே, இப்போ ஒரு 2 பார்டருமே எனேபிள் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்டர் வந்து தெரியுது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் என்ற ஆப்ஷன் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் போய்ட்டு பிக் இமேஜ் என்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிற அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது செட் பண்ணுற இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், நான் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது செலக்ட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் அந்த இமேஜை. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், ப்ளர் பண்ணியிருக்கும். ஸோ அடுத்தது சென்டரில் இருக்கிற அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற இமேஜ் செட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட்டு கீழே ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் தான் அந்த இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கஸ்டம் இமேஜ் போய்ட்டு பிக் இமேஜ் கொடுத்து சேம் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஓகே, இப்போது நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் டெம்ப்ளேட். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட்டிகல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ பென்சில் ஐக்கன் கிளிக் பண்ணாலே பிளர் எஃபெக்ட்டுக்கு மேலே ஒரு பார்ட்டிகல் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல் தான் மேலே போகிற ரெட் கலர் பார்ட்டிகல். ஸோ அதை அப்பியரன்ஸில் போய்ட்டு பிக் கஸ்டம் இமேஜ் கொடுத்து பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் பார்ட்டிகலாக செட் பண்ண போகிற அந்த ஹார்ட் பார்ட்டிகல் இல்லை என்ன பார்ட்டிகல் செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செட் பண்ண போகிறது என்ன பார்ட்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பார்ட்டிகல் தான். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் தான் நீங்களும் போய்ட்டு நீங்கள் செட் பண்ண போகிற பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே குட்டி குட்டி பாக்ஸ் போய்ட்டு இருந்தது. இப்போது ஹார்ட் பார்ட்டிகல் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. லாஸ்ட்டு 2 இமேஜ் தான் அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஓகே, லாஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிக் இமேஜ் கொடுது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அகைன் மேலே இருக்கிற அதே டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் அப்பியரன்ஸ் போயிட்டு கஸ்டம் இமேஜ் போயிட்டு பிக் இமேஜ் கொடுத்து அதே பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சேமாக இருக்குது, நான் மாற்றிடுறேன். கஸ்டம் இமேஜ் பிக் இமேஜ் இப்போ பாருங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சிங்கிள் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி நான் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மைல்டாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் ஒன்றுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் அப்பியரன்ஸ் போங்க. அதில் டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் நேம் உங்களுக்கு காமிக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பேர் போடணும்னு தோணுதோ அந்த பேர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முக்கியமான 2 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிஎன்ஜி டெக்ஸ்ட்டையும் பார்டருக்கு வெளில வந்து கொண்டு போய்ட்டு வைக்கணும். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற 2 இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு 1 பை 1 ஜென்ரலில் போய்ட்டு பொசிஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது வைக்கிற இதே பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டெக்ஸ்ட்டுமே பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே கரெக்டாக பார்டருக்குள்ளே 2 டெக்ஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போது பார்க்குற அதே பொசிஷனில் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பொசிஷனில் இருந்ததோ அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பொசிஷனில் வச்சாதான். ஸோ இது போல் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 2மே வந்து பார்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா வீடியோ வித் வீடியோ ஹைட்டில் இருக்கும். ஸோ அதில் 2த்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் சைஸ் கொடுக்க போகிறோம், வீடியோ சைஸ். ஸோ அது என்ன சைஸ்னால் 1080 ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃப்ரேம் ரேட் வீடியோ பிட் ரேட் பார்த்துக்கோங்க. 60 and 12 கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட டவுட்ஸை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன்.